ஸோ ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு டியூக் 200 BS6 மாடல் இருக்குது. ஸோ எனக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா டியூக் 200 பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த லுக்கு தாங்க. ஸோ எவ்வளோ ரகடாக இருக்குது பார்த்தீங்களா பைக்கோட லுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியோட பவருங்க. ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைக் ரிவ்யூன்னு வந்துட்டு நம்ம பேச வேண்டியது வண்டியோட இதயத்தை பற்றி தாங்க. ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 200cc, அதாவது 199.50cc, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200cc. வண்டி பார்த்தீங்கன்னா 25 PSங்க. அப்படியே சரசரம் இழுத்துட்டு போயிடுவான். ஸோ அதே மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா 19.2 Nm டார்க்கு. மாதிரி நம்ம வண்டியோட மைலேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு கம்பெனியில் 33 மைலேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு அதிகமாகவும் போகலாம், கம்மியாகவும் போகலாங்க. ஸோ வண்டியோட டாப் ஸ்பீடை வந்துட்டு நம்ம இன்றைக்கி செக் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வண்டிக்கு வந்துட்டு சர்வீஸ் டைம் ஆயிடுச்சுங்க. என்னடா ஒவ்வொரு ரிவ்யூலையும் சர்வீஸுங்கிற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. என்னங்க பண்ணுறது, நம்ம ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சர்வீஸுக்கு டைம் ஆயிடுது. டியூக் 200ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு 6 பேக் ஹெட்லைட்டுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான கோன் ஹெட்லைட் மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 பேக் ஹெட்லைட், அதாவது 390 இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குங்க. ஸோ வந்துட்டு 6 பேக்கு இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3ங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே LED தான். ஸோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே LED தான். ஸோ அதே மாதிரி பேக்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெயில் லைட்டு LED தான். ஸோ அதே மாதிரி இண்டிகேட்டர் LED தாங்க. ஸோ செம்ம குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன். ஸோ நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க முன்னாடியும் பின்னாடியும். ஸோ வந்துட்டு அதில் கேடிஎம்மும் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்க முடியாது. நம்ம வண்டி வந்துட்டு லாங் ரைடுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓகே தாங்க. ஸோ டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 லிட்டர் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்துட்டு ஒரு 33 சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஓட்டிக்கிறத பொறுத்து தாங்க மைலேஜ் அதெல்லாம். அதே மாதிரி சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு சீட் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி தாங்க வரும். ஸோ வந்துட்டு ட்ராவல் கேட்டகரியில் வராது. ஸோ எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஒரு கிரிப்புக்காக தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி சீட் மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் குஷன் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது பின்னாடி சீட் மட்டும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்குது. நம்ம குஷன் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாட்டர் கூல்டு இன்ஜின் தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேடியேட்டர் இருக்குது. ஸோ வந்துட்டு வாட்டர் கூல்டு இன்ஜின் தான். ஸோ வந்துட்டு கேடிஎம் வந்துட்டு கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க எல்லாமே. நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ABS, அதுக்கப்புறம் டிஸ்க், அதுக்கப்புறம் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் தான். ஸோ டியூல் சேனல் ABS தாங்க. ஸோ அடிச்சு அப்படியே கச்சக்கன் நிற்கும். நம்ம பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு MRF டயர்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லையும் பேக்லையும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் டயர்ஸ் மாற்றல. ஸோ டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 431.8 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நமக்கு வெளியே வந்த மாதிரி தெரியுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி பின்னா டயர்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி தெரியும். ஸோ வந்துட்டு நமக்கு கார்னரிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரிப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்சைட் டவுன் ஃபோர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மாதிரி எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்லிப் ஆன் எக்ஸாஸ்ட் கொடுக்கல. ஸோ வந்துட்டு அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிப் ஆன்னா வந்துட்டு இப்படி இப்போ மேலே வரும் இல்லைங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆன். இது வந்து அண்டர்பெல்லி. ஸோ கீழே வச்சிருக்கனால. ஸோ அண்டர்பெல்லியால் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ மழை வருதுன்னா இவ்வளோ தூரம் தண்ணி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்துட்டு இன்ஜினுக்குள்ளே தண்ணி போகிறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்துட்டு நமக்கு ஸ்லிப் ஆன் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டி வெளியே கொண்டு வந்துடலாம். என்னடா அங்கே ரிவ்யூ பண்ணிட்டு திடீர்னு இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க. ஸோ வந்துட்டு அந்த பக்கம் உங்களுக்கு சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம எக்ஸாஸ்ட் போட்டோம்னா அப்புறம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டேன். ஸோ பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஸோ வந்துட்டு இருங்க, வண்டி ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ சவுண்டு கேட்டிருப்பீங்க நினைக்கிறோம். ஐயோ ரா பவராக இருக்குங்க வண்டி. சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கன்சோல் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டிடுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ வந்துட்டு அதுதாங்க எல்லாம் இந்த கன்சோல் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா வண்டியிலையும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேருந்து கொடுத்துருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருங்க நான் ஏறிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு பாஸ் லைட்டு, அதுக்கப்புறம் ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரன். ஸோ வந்துட்டு ஒரு நார்மலான ஹாரன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இக்னிஷன். ஸோ வந்துட்டு பவர் ஆன் பண்ணிட்டு ஸோ வந்துட்டு சூப்பராக வண்டி ஸ்டார்ட் ஆச்சுங்க. வண்டி நியூட்ரலில் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்துட்டு இந்த பக்கம் RPM லிமிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி 6700 km பக்கம் ஓடிடுச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இன்ஜினோட ஹீட் வந்து டெம்பரேச்சர் காட்டுறதுங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபியூயலு. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் நார்மலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீ போடுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இது அழகாக இருக்கு பாருங்களேன். நம்ம RX பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல கீ போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே கீ போடுற மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ அதே மாதிரி சுவிட்ச் ஆன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே லைட் எரியுதுங்க. ஸோ அழகாக இருக்குல்ல. ஸோ வந்துட்டு இந்த லைட்லாம் ஸோ நார்மலாக இது கொடுக்குறது தான். ஸோ அதே மாதிரி ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு குட்டி லைட் ஆன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? அழகாக இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கன்சோலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோட் பட்டனில் அழுத்தணும்னா ஒவ்வொரு மோட் மாறுது. ட்ரிப் 2 டைம் பார்த்தீங்கன்னா 793 மணி நேரம். ஸோ அதே மாதிரி ரோட் மோடில் தான் இருக்குது. ABS, சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கு. ஸோ சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கு. ஸோ எடுத்துட்டோம்னா சைட் ஸ்டாண்ட் சென்சாரில். ஸோ அதே மாதிரி செட் போயிட்டோம்னா ஸோ இதை அழுத்தி பிடிச்சோன்னா நமக்கு என்னமோ அந்த கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரீசெட் ஆகும்னு நினைக்கிறேன். என்னப்பா அது
ராஜன் கேங்ஸில் வந்துட்டாங்க. ஸோ வந்து நான் உங்களுக்கு இந்த ஆஃப் ரோடில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இந்த பக்கம் பைபாஸு, ஸோ அந்த பக்கம் ஆப்போசிட் பைபாஸுங்க. ஸோ அந்த பக்கம் போனோம்னா வந்துட்டு ஆஃப் ரோடிங் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஆஃப் ரோடிங்கில் எப்படி இருக்குது, வண்டி கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒன்று நோட் பண்ணாங்க. ஸோ இந்த பக்கம் பாருங்களேன். ஸோ இது என்னன்னு தெரியல, லூஸாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா லூஸாக கொடுத்துருக்காங்க, அது என்ன கணக்குன்னு தெரியலங்க. ஸோ இது வந்துட்டு சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம இப்படி ஆன் பண்ணும்போது இது ஆடிச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும் இல்லைங்க. ஸோ அதனால தான். ஸோ வாங்க நம்ம அப்படி முன்னாடி போகலாம். ஸோ ஹீட் அடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் சின்னிமலை ரைட் போகும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு ஹீட் அடிச்சுது. ஸோ எனக்கு அந்த நான் ஜீன்ஸ் போட்டிருந்ததுனால பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக அந்த ஹீட் அடித்த ஃபீல் தெரியல. ஸோ வந்துட்டு அதனால் ஹீட் ஓரளவுக்கு தெரியுதுங்க. ஸோ அண்டர்பிளி எக்ஸாஸ்ட் போட்டதுனால மேக்ஸிமம் ஹீட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிவிக்காது. ஸோ ஆனால் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போது பார்த்திங்கன்னா கீழே அடிப்படும். ஸோ அது வேணால் அடிப்படும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு டாப் எண்ட்லாம் ஓட்டி காட்டல. ஸோ நான் உங்களுக்கு அந்த வண்டியோட இனிஷியல் பவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வந்துட்டு வண்டி 25 PS. ஸோ வந்துட்டு எந்த அளவுக்கு பவராக இருக்கும்னு எனக்கு இன்னும் நான் வந்துட்டு அந்த பவரை ஃபீல் பண்ணது கிடையாது. ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் சேஃப்டியாக தான் இருப்பேன். ஸோ வந்துட்டு இனிஷியல் பவர் மட்டும் உங்களுக்கு என்ன எப்படின்னு காட்டிடுறேன். ஏங்க சீரியஸ்லி வேற லெவலுங்க இது. ரா பவர் இருக்குங்க பைக்கு, அப்படியே சல்லுன்னு இழுத்துட்டு போகுது பைக்கு. ஸோ வந்துட்டு நான் டாப் எண்ட்லாம் உங்களுக்கு ஓட்டி காட்டல. ஸோ வந்துட்டு போதுங்க, நமக்கு இதே போதும். ஸோ அந்த ஒரு பவர் ஃபீல் பண்ணும், உங்களுக்கு அதை ஷேர் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தி காட்டினேன். ஸோ ஆனால் சீரியஸ்லிங்க வேறு லெவல் இழுத்துட்டு போகுது பவர். ஸோ பவர்லலாம் எந்த ஒரு குறைச்சலும் கிடையாது நம்ம பைக்கில். இப்போ அவ்வளோ பவர் கொட்டி கிடக்குங்க இந்த பைக்கில் சீரியஸாக. இதுக்கு முன்னாடி நான் ஓட்டியிருக்கேங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் வந்துட்டு சேஃபாக தாங்க இருப்பேன். ஸோ அதே மாதிரி ரைடிங் பொசிஷனும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு ஓகே தாங்க. ஸோ வந்துட்டு பெருசாக எந்த ஒரு ஃபீலும் இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு நேக்கடு பைக் தானேங்க. ஸோ நமக்கு வந்துட்டு பெருசாக எதுவும் ஃபீல் ஆகாது. பைக் அடைக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. பைக் உண்மையுமே அடைக்குதா இல்லை வண்டி வருதா? இல்லை போய்க்கலாம். ஸோ சைட் பேக்கெட்டில் ஃபோன் வச்சா பார்த்தீங்கன்னா கீழே விழுகிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். ஐயோ அது ஒரு மாதிரியாக அன்ஈஸியாக இருக்குது. இதுங்க நம்ம ரைட்டில் போகணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங்கில் போயிட்டுருக்கோங்க. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல உனக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி சீட் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் இந்த ஆஃப் ரோடிங்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ நம்ம ஆஃப் ரோடிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துலலாம் ஓரளவுக்கு நார்மலாக தாங்க இருக்குது. ஸோ வந்துட்டு பின்னாடி தான் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா சீட் ரொம்ப டைட்டாக இருக்குல்லைங்க. ஸோ நமக்கு வந்துட்டு குஷனில் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா லைட்டாக பெயின் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. யாராவது வராங்களா? இல்லைப்பா போகலாம். ஸோ இதுக்கப்புறம் ரோட் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தாங்க இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டாப் எண்ட் மட்டும் ஓட்டி காட்டியிருக்க மாட்டேன். ஸோ வண்டியோட டாப் எண்டு வந்துட்டு பசங்களே இன்னும் ஓட்டி பார்க்கலங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. 130 சம்திங் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இழுத்துட்ற போகுது. ஸோ 135 சம்திங் போகணுன்னு சொன்னாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரிவ்யூவில் டாப் எண்ட்லாம் போட வேணாங்க. ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே வண்டி சர்வீஸுக்கு லேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாப் எண்டில் ஓட்ட போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியல் பவர் மட்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டிட்டேங்க. கார்னரிங் அதே மாதிரி தான், அப்படியே அழகாக படுக்குது வண்டி. ஸோ வந்துட்டு நம்ம பவர் கம்மியாக இருக்கிற வண்டி ஓட்டிட்டு திடீர்னு பவர் அதிகமாக இருக்கிற வண்டி ஓட்டணும்னா ஒரு மாதிரி அப்படியே பயங்கர ரகடாக இருக்குங்க. ஸோ கைஸ் அதே மாதிரி நான் ரிவ்யூவில் எதுவும் மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி எதுவும் மறந்துருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இது அவசரமாக எடுத்த வீடியோ தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் மறந்தாலும் மறந்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதேமாதிரி டியூக் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ ஓகேங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நான் உங்கள் சுரேந்திரன். அதே மாதிரி வெளியே போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. ஸோ ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் போடுங்க. ஸோ ஹெல்மெட் இல்லாமல் ரைட் பண்ணாதீங்க. ஸோ ஹெல்மெட் முக்கியம் பீலு. ஸோ டாட்டா.